So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 11th to 14th May 2024. The first article related to the investment models in India. So HAM அப்படின்ற மாடல் வந்து most of the projects were done under the hybrid annuity model. So அது வந்து டிலே ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கு ஆர்டிகளோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் models in India. So 2004 we introduced public-private partnership model for the infrastructure development. So infrastructure development காக introduce பண்ணப்பட்ட மாடல் பேர் தான் public-private partnership model. இதில் we introduce build, operate, transfer model, build, own, operate, transfer model. அப்புறம் EPC model, that is engineering and procurement model, then hybrid annuity model. அப்புறம் Swiss challenge model is also there. So these are the models. So investment models எதுக்கு அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹைவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணாமல் ப்ரைவேட்ஸோட நாலேஜ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கவர்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. 2004 இட் கேம். அதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தீஸ் ஆர் த மாடல்ஸ். பிஓடி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன். 2014 தான் HAM மாடல் கொண்டு வரப்பட்டுச்சு. நவ் HAM மாடலில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணப்படுது. We will discuss one by one. So BOT என்ற build, operate, transfer. இப்போ எக்ஸாம்பிள் there is a highway between சென்னை டு கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு build, operate, transfer அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட பிட் போடுவாங்க. that is private will invest in this project. 5 yearsனா 5 இயர்ஸுக்குள்ளாடி அந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு the government will not give any single amount. So they will build, ஆப்ரேட் பண்ணுவாங்க 30 years 35 years. இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ப்ளஸ் டோல் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்துக்கணும். தட் இஸ் பில்ட், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர். பில்ட், ஓன், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர் மாடல்ன்றது இந்த பில்ட், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபரில் த கவர்மெண்ட் இஸ் த ஓனர் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ரோடுக்கு வந்து ஓனர் வந்து 35 வருஷம் கவர்மெண்ட் தான் இருக்கும், ஆனால் இவங்க தான் டோல் கலெக்ட் பண்ணுவாங்க, பிரைவேட்ஸ். பில்ட் ஓன் ஆப்ரேட் மாடல்ன்றது சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிரைவேட் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரோடோட ஓனர்ஷிப்பே யாருக்கிட்ட தான் இருக்கும்னா 35 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்காது, பிரைவேட் கிட்டே இருக்கும். ஸோ இதில் லாட்டாக ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அது மாதிரி இபிசி மாடல்ன்றது அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அமௌண்ட் தட் இஸ் 1000 crore வச்சுக்கோங்க. 1000 crore will be funded by the government. இதுக்கான இன்ஜினியரிங் தட் இஸ் இதுக்கான ஸ்கெட்சை போடுறது, ப்ரொக்யூர்மெண்ட், லேண்ட் அக்வஸ்டேஷன், இதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே பிரைவேட். ஸோ கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு இஎம்ஐ பேசிஸில் வந்து பே பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது. ஸோ த ப்ராஜெக்ட் இஸ் 100% ஃபண்டட் பை தி கவர்மெண்ட். ஆனால் இன்ஜினியரிங், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது, அதுக்கான டிசைனை போடுறதா இருக்கட்டும், ப்ரொக்யூர்மெண்ட்ஸ், அப்புறம் மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க, ப்ரைவேட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வில் பே ஃபார் தி ப்ரைவேட். அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டதா 2014 கொண்டு வரப்பட்டது HAM அப்படின்ற ஹைப்ரிட் அன்யூட்டி மாடல். அதில் 2 மாடலுமே சரி, ஹைப்ரிட்னாலே 2 மாடல் இருக்கும். இபிசி மாடல் ப்ளஸ் பிஓடி மாடல், பில்ட், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர் மாடல். இந்த ரெண்டையும் சேர்த்து. So 40% BOT, 40% government investment, 60% by the private. இந்த ரெண்டு கம்பைன்டு
ஸோ 40% வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரோடு ப்ராஜெக்ட் வந்து 5 years போடுறாங்க அப்படின்னா இதோட வேல்யூ 40,000 crore வச்சுக்கோங்க. இட் வில் பி டிவைடட் இன்டு 5. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு அன்யூட்டி ஆனுவலாக இந்த 40,000 வந்து பே பண்ணுவாங்க. இந்த 40% ஈக்குவலான அமௌண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 40,000 போட்டிருக்கேன், மொத்தம் 1 lakh crore அப்படின்னா 60%, 60,000 crore வந்து ஃபண்டட் பை தி பிரைவேட், 40,000 crore will be funded by the government. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பணம் 40,000 கோடியை வந்துட்டு 5 installmentsல கொடுப்பாங்க, annuity model. Every year they will pay. இதுக்கு அப்புறம் இந்த 60% பிரைவேட் போட்டு மொத்தம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். முடிச்சதுக்கு பிறகு டோல் கலெக்ஷன் வந்து பிரைவேட் கிடையாது, கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. டோல் வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி இஎம்ஐ மாடல் ஆர் அன்யூட்டி மாடல், இன்ஸ்டால்மெண்ட் மாடலில் மந்த்லி பேசிஸ் ஆர் இயர்லி மாடலில் வந்து இந்த 60% பிரைவேட் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து கொடுத்துருவோம். தட்ஸ் அபவுட் தி HAM மாடல். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்படி தான் பண்ணப்பட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது பிரைவேட்டுக்கு அதிகமான லாபம், இந்த டோல் கலெக்ஷனில் வரக்கூடிய அந்த இயர்லி இன்க்ரிமெண்ட்ஸ், இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி டோலோட ரேட் ஏற்றிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றுற அந்த பெனிஃபிட் கிடைக்காது. சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க, 60% அவங்க தான் காசை போடுறாங்க. அதில் கவர்மெண்ட் வந்து எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட் பே பண்ணி தான் ஆகும். அப்படின்றப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய டிலே ஆகுது. அதான் இந்த ஸ்டடி ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் HAM மாடல் வந்து இன்னைக்கு மோஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து HAM மாடல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் அப்படின்னா 30 வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த ரோடு வந்து அவங்க டோல் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்றப்போ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்க, டோல் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி 30 வருஷத்தில் அவங்க வந்து அவங்க போட்டதை விட பல மடங்கு சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. பில்ட் ஓன் ஆப்ரேட் மாடலும் சரி, EPC மாடலும் HAM மாடலும் வந்து பெரிய அளவு சக்ஸஸ் இல்லை அப்படின்றத இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். நம்ம 12,350 கிலோமீட்டர்ஸ் பெர் இயருக்கு நம்ம ரோடு போட்டுட்டு வந்தோம். இப்போ அது வந்து 11,500 கிலோமீட்டர்ஸாக குறைஞ்சிருக்கு. பெர் டே 34 கிலோமீட்டர்ஸ் நம்ம போட்டுட்டு இருந்தோம். 34 கிலோமீட்டர் பெர் டே சராசரி கணக்கு. அதில் இப்போ நம்ம ரோடு போடுற நேஷனல் ஹைவே, இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டேட் ஹைவே, 31 கிலோமீட்டர்ஸாக குறைஞ்சிருக்கு. தட் இஸ் 7லேருந்து 10% இயர் ஆன் டிக்ளைன், வருஷத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் வந்து டிலே ஆன் தி HAM ப்ராஜெக்ட்ஸ். இதை முடிக்கிறதுல அவங்க பிரைவேட் பீப்புள் காட்டக்கூடிய சுணக்கங்கள். அப்புறம் ஸ்விஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு மாடல் சொன்னேன். இது ஆர்டிக்கிளில் வரல, இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இட்ஸ் அ பார்ட். ஸ்விஸ் சேலஞ்ச் மாடல் அப்படின்னா இந்த ரோடு போடுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரப்போசல் பண்ணுவாங்க. ப்ரப்போசல் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்டர் XYZன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த ரோடை வந்து நான் வந்து 1 lakh crore-க்கு இல்லை 90,000 crore-க்கு வந்து முடிச்சு தரேன், இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா இட் வில் பி புட் ஆன் த வெப்சைட். ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியோட வெப்சைட்டில் இது போடப்படும். மற்ற ப்ரப்போசல் பண்ணுறவங்க, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் பீப்புள், தே கேன் இதை விட கம்மியான ரேட்டுக்கு பண்ண முடியும்னா அவங்களோட ப்ரப்போசல் கொடுப்பாங்க. ப்ரப்போசலை கொடுத்ததுக்கு பிறகு ஏற்கனவே முதல்ல கொடுத்தவங்க இப்படி பண்ணலான்னு சொன்னவங்கள அவங்கள கூப்பிட்டு இந்த ப்ரப்போசலில் இருக்கக்கூடிய கம்மியான ரேட்டு பண்ணுறது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்தவங்க கொடுத்த ப்ரப்போசல் அப்படி முடியும் அப்படின்னா இட் வில் பி சேலஞ்ச். முடியாது, இப்போ 90,000 crore-க்கு நான் 85,000 crore-க்கு ஒரு ஆள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த பர்சன் வில் சேலஞ்ச் திஸ் பர்சன். அதனால தான் அது ஸ்விட்ச் சேலஞ்ச் அப்படின்னு பேர். அது கம்மியான எஃபிஷியன்சியில் பண்ணுறதுக்கு, ஸோ அதிகமான எஃபிஷியன்ட் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கான பிறப்பு தான். ஆனால் ஃபர்ஸ்ட் யார் இனிஷியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க வந்து 85,000 crore-க்கு பண்ண ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. தட்ஸ் அபவுட் த ஸ்விஸ் சேலஞ்ச் மாடல் அப்படின்னு பேர். இல்லைன்னா he will challenge the other person who has given for less amount. லெஸ் அமௌண்ட்டு கோட் பண்ண பர்சனுக்கு கொடுத்துருவாங்க.
ஸோ இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன், மெயின்ஸில் கேட்பாங்க. The next article related to the world largest design for carbon dioxide வந்து ஏர்லேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து டைரெக்டாக கேப்சர் பண்ணுறது. நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே ஏர்ல இருந்து டைரக்ட் ஏர் கேப்சர், கார்பன் டை ஆக்சைடை ஏர்லேருந்து கேப்சர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. இந்தியா போன்ற கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகும். ஸோ இதை எப்படி பண்ணுவாங்கன்னா ஏரை சக் பண்ணி அதிலிருந்து கெமிக்கல்ஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை செப்பரேட் பண்ணி எடுத்து அதை அண்டர் கிரவுண்டில் இல்லை கோல் மைனிங் பண்ணக்கூடிய ஏரியாஸ், கால்சியம் கார்பனேட் ராக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ராக்காக மாறி அதை அண்டர் கிரவுண்டில் அப்படியே வச்சுருவாங்க. ஃபியூச்சரில் அதை வந்து வேற கனிமங்களாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த திங். இப்போது வேர்ல்டுலே பெரிய கார்பன் கேப்சர் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஐஸ்லாண்டில். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 36,000 டன்ஸுக்கான கார்பன் டை ஆக்சைடை வந்து ஏர்லேருந்து ஃபில்டர் பண்ண முடியும். 7,800 கேஸ் பவர்டு வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கக்கூடிய புகை, இந்த வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவலை ஒரு வருஷத்துக்கான 7,800 கார் வெளியிடக்கூடிய புகை அளவை வந்து இது உள்ளே எடுக்குது அப்படின்றது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 27 டைரக்ட் ஏர் கேப்சர் சிஸ்டம், கார்பன் டை ஆக்சைடு ஏர் கேப்சர் சிஸ்டம் இஸ் தேர். யூரோப், நார்த் அமெரிக்கா, ஜப்பான் 0.01 மெட்ரிக் டன்ஸ் இருக்கு. இது வந்து வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இட்ஸ் இன் ஐஸ்லாண்ட். அதில் எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வல்கனிக் எரப்ஷனாக இருந்த பிளேஸ் தட் இஸ் டார்மன் நவ். அப்படின்னா வல்கனிக் ஆக்டிவ் கிடையாது, வல்கனிக் எரப்ஷன்ஸ் இல்லாத ஏரியாஸில் அதை பண்ணுறாங்க. அதை கேப்சர் பண்ணி அண்டர் கிரவுண்டில் அப்படியே சேவ் பண்ணுறாங்க. That's about the thing. So that's all. The next article related to the Aurora Borealis and Easterlies. So it's related to the Earth magnetic field. அப்புறம் சோலார் பார்ட்டிகிள்ஸ் கூட அது ட்ராப் ஆகும்போது, சோலார் பார்ட்டிகிள்ஸ் வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளாடி ட்ராப் ஆகும்போது இட் வில் கம் இன் கான்டாக்ட் வித் தி ஆக்சிஜன், நைட்ரஜன். அப்போ வந்து அது கலர்ஃபுல்லாக தெரியும். பொல்யூஷன் இல்லாத ஓப்பன் ஏரியாஸில் நீங்கள் பார்க்கலாம். நார்தர்ன் ஏரியா, ஐஸ்லாந்து, நார்வே போன்ற கண்ட்ரீஸில் இதை வந்து விசிபிலிட்டி இருக்கும். ஸோ வாட் யூஆர் சீயிங் இந்த இமேஜ், இது அரோராஸ்ன்னு பேர். ஸோ எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ. ஓகே, லிசன் ஹியர். ஸோ இப்போ இது எர்த் எடுத்துக்கோங்க. எர்த்தோட நார்த் போல், சவுத் போல். ஸோ இதில் வி ஹேவிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் எர்த் மெட்டீரியல்ஸ் கோரில் இருக்கக்கூடிய. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு பார் மேக்னெட்டில் சுற்றி இருக்கிற மாதிரி இப்படி எர்த்து சுற்றி இருக்கும். அது மாதிரி இங்கே சன் இருக்கும். சன்ல இருந்து வரக்கூடிய சோலார் ஃப்ளேர்ஸ். இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பூமியை தாக்கும்போது பூமியை வந்து சோலார் ஃப்ளேர்ஸ், அட்மாஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னா அட்மாஸ்பியரை வந்து எரிச்சு விட்டுரும். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் உங்கள் எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். when the solar plates will come in contact with the magnetic field, சில பார்ட்டிகிள்ஸ், சோலார் பார்ட்டிகிள்ஸ் வந்து இட் வில் கெட் ட்ராப் இன் திஸ். இந்த நார்தர்ன் இதில் ஓப்பனாக இருக்குல்ல, இந்த இடத்துல ட்ராப் ஆகும். இந்த இடத்துல ட்ராப் ஆகி பூமிக்கு இப்போ ரொம்ப பக்கத்தில் வரும். அப்படி பக்கத்தில் வரும்போது ஆக்சிஜன் கண்டென்ட் இங்கே இருக்குது, நைட்ரஜன் கண்டென்ட் அப்படி இருக்குது. அப்படின்னா ஆக்சிஜன் கண்டென்ட் இருந்ததுன்னா க்ரீன் கலரில் அது நமக்கு தெரியும், விசிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அது மாதிரி நைட்ரஜன் கூட ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பர்பிள் கலர், ப்ளூ கலரில் தெரியும். இதான் நீங்கள் வந்து இப்போது இமேஜில் நான் உங்களுக்கு காமிச்சது கொஞ்சம் முன்னாடி. ஸோ வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ் நவ் ஆல்சோ பீப்புள் கேன் சி இட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கு பேர் அரோராஸ்ன்னு பேர்.
அது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நடந்துச்சு, நார்தர்ன் போல் ஏரியா, நார்த் போல்ல நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் அரோரா போரலிஸ்னு பேரு. அதே இது சதர்ன் போல்ல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அரோரா ஆஸ்ட்ரலிஸ்னு பேரு. ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அண்டார்டிகா போன்ற காண்டினென்ட்ஸ்ல கண்ட்ரீஸ்ல இது தெரியும். அது மாதிரி அரோரா போரலிஸ் அப்படின்ற நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, கனடா, அலாஸ்கா போன்ற நாடுகள்ல தெரியும். ஏன்னா அது நார்த் போல்ல தான் ரொம்ப விசிபிலிட்டி இருக்கும். இந்த வருஷம் நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய, லடாக்ல இருக்கக்கூடிய ஹான்லே, இட்ஸ் நாட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் யூனியன் டெரிட்டரியோட ஹான்லே அப்படின்ற பிளேஸ் பொல்யூஷன்ல 0% லைட் பொல்யூஷன்ல. ஸோ அந்த ஏரியாவில் இந்த லைட் வந்து தெரிஞ்சிருக்குது, கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல தெரிஞ்சுது அப்படின்றதுனால இது வந்து நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் சண்டே இட் ஹேப்பன்ட். சரியா? ஸோ இதில் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கலாம், சோலார் ஃபிளேர்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அரோரா ஆஸ்ட்ரலிஸ், போரலிஸ்னா என்னன்னு கேட்கலாம், the phenomenon what it's related to, that's all. அப்புறம் the next article related to the rupeeயோட performance in the last 10 years. ருபி வந்து கிட்டத்தட்ட 2004ல இட் வாஸ் 40 rupees ஒரு டாலருக்கு. அதுக்கப்புறம் 2014 போகும்போது இட் கேம் டு 60.43 நினைக்கிறேன். யா 60.54. 2004ல இட் இஸ் 44.37. அது வந்து 60.54 மாறுச்சு. அதுக்கு பிறகு 2014 to 2024ல now it is 83.38. 60.34ல இருந்து 83.38 மாறி இருக்கு. ஸோ இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட மதிப்பு. ஸோ இது வந்து இந்த டிப்ரிசியேஷனுக்கான ரீசன் இந்தியாவோட பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றதும், ஸோ எஃப்டிஐ, இந்த ஃபாரின் இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கிறது, 32%. there is a depreciation, whether it is a good or bad அப்படின்றதான் இங்கே ஆர்டிகிள் சொல்றது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் பொறுத்தவரை we having demand and supply curve. ஸோ இது நீங்கள் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி டிமாண்ட் கர்வ், சப்ளை கர்வ். சப்ளை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது ருப்பி அப்ரிஷியேட் ஆகும், சப்ளை ஆஃப் டாலர்ஸ். சப்ளை கான்ஸ்டன்ட் ஆகும், டிமாண்ட் அதிகமாகும்போது ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். நம்மளோட கான்செப்ட் எடுத்தீங்கன்னா we are importing a lot. இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம். அது மாதிரி நிறைய பேர் இந்தியா விட்டு வெளியில் படிக்கிறதுக்கு போகிறாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்படின்றப்போ they will demand dollars. அப்படி டாலர்ஸை டிமாண்ட் பண்ணி, இப்போ டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது டாலர் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணப்படுது, ருப்பியை வச்சு டாலர் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும், ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். இந்த டிப்ரிஷியேஷன் ஆகிறது த எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர். எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக நடக்கும், இம்போர்ட் வந்து கம்மியாக இருக்கும். இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர். when ருப்பி அப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர், இம்போர்ட் வில் பிகம் சீப்பர். இதெல்லாமே நீங்கள் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. and then we have studied near index, அப்புறம் rear index. we having exchange rate system as floating, managed float, அப்புறம் fixed rate. fixed rateனா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 1947லேருந்து 1991 வரைக்கும் we have fixed rate. நம்ம 50னா 50ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியாச்சு. அதனால 1992ல we started two rates, that is fixed and floating அப்படின்ற கான்செப்ட் வந்து. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் மாறிட்டோம். இன்னைக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ we are in the floating. அதனால தான் இன்னைக்கு 83.38 இருக்கு. ஸோ when we are importing crude oil from outside, the crude oilோட காஸ்ட் நீங்கள் எத்தனை டாலர்ஸ் பே பண்ணுறீங்களோ அந்த டாலருக்கு நீங்கள் 83.38, இதே இது 2004ல் 40 rupees தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிப்ரிசியேஷன். இப்போ டிப்ரிசியேட் ஆகும்போது இம்போர்ட் காஸ்ட்லியராக மாறும். நம்ம இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி, அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடிய கண்ட்ரி அப்படின்றப்போ நம்ம அதிகமாக பாதிக்கப்படுவோம்.
there's a rear index and near index. நம்ம அதிகமாக ட்ரேடிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் ஒரு 6 கண்ட்ரிஸ் இருக்கு. யூஎஸ், சைனா, யுஏஇ, யூரோப்பியன் யூனியன், யூகே. இந்த 6 கண்ட்ரிஸ் கூட நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் எப்படி இருக்குன்ற அடிப்படையில், வெயிட்டேஜ் அடிப்படையில் ஒரு இண்டெக்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கும். இட் வில் பி இன் டினாமினேட்டர், ஸோ மார்க்டு வித் 100. ஸோ இது மாறும்போது நமக்கு தெரியும் ரீர் இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வச்சு நீங்கள் இந்த 6 கண்ட்ரிஸுக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் எப்படி வேல்யூவேட் டிவேல்யூவேட் ஆகுதா, டிப்ரிஷியேட் ஆகுதா, அப்ரிஷியேட் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நீர் இண்டெக்ஸ்ன்றது ரீர்ன்றது இட் இஸ் அட்ஜஸ்டட் வித் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். நீர் வந்து 36 கண்ட்ரிஸ், நவ் இட் இஸ் 40 கண்ட்ரிஸ். 36 அப்படின்றது இந்த 6 + 30 கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா வரும், பங்களாதேஷ் வரும். நம்ம யாரு கூட அதிகமாக ட்ரேடிங் பண்ணோம், 36 கண்ட்ரிஸ் கூட அதிகமாக பண்ணியிருந்தோம், இப்போ 40 கண்ட்ரிஸ் கூட பண்ணுறோம். அப்படின்றப்போ இட் வாஸ் 40. இந்த 40 கண்ட்ரிஸ் கூட நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்மளோட வெயிட்டேஜ் பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறதுல நம்மளோட ட்ரேடில் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் எப்படி இருக்குன்றத வச்சு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் இருக்கும். அது நீர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். தட் இஸ் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ரீர்ன்றது ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னு பேர். ஸோ இந்தியாவோட டிப்ரிசியேஷனுக்கான ரீசன் கிட்டத்தட்ட 32% டிப்ரிஷியேட் ஆயிருக்கு 2004 கம்பேர் பண்ணும்போது. அதுக்கான ரீசன் ட்ரேட் ஆன் இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அது மாதிரி ட்ரேட் இம்பேலன்ஸ், இம்போர்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணும்போது டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. தட் இஸ் டெபிசிட். வி ஹேவிங் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இஸ் வெரி ஹை. அது மாதிரி கேபிட்டல் ஃப்ளோ, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டாலர்ஸ் அதிகமாக உள்ள வரும்போது சப்ளை அதிகமாகும் போது இந்த கர்வ் வில் ஷிஃப்ட் அண்ட் தென் அப்ரிசியேஷன் அதிகமாக நடக்கும். இந்த கர்வ் வச்சு தான் மார்க்கெட்டில் இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அது மாதிரி ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வில். அது மாதிரி இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இருக்கணும். கவர்மெண்டோட பாலிசி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எதனால வந்து ருப்பி அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னா, நான் இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் சொன்னோன்னா அதெல்லாம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலிங்கில் இருக்கணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக, எஃப்ஐஐ. இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால நிறைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து வித்துட்டு போகிறாங்க, ஃபாரின் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க. அது ஏன்னா எலெக்ஷனில் சப்போஸ் ஆளுகின்ற அரசு ஜெயிக்கல அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லாம் உழ ஆரம்பிக்கும். அந்த பயத்தில் எல்லாரும் வித்துட்டு போகிறாங்க. இனி எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இப்படி தான் இருக்கும், சென்சஸ் அண்ட் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பாதிக்கும். சரியா? பிகாஸ் வி ஆர் இன் தி ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். 1992லேருந்து வி ஆர் ஃபாலோவிங் திஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணி கிராஃப் எல்லாமே நீங்கள் லைக் இமேஜில் பார்க்கலாம். தி பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் யுவர் ஹோம். த நெக்ஸ்ட், அந்த ஈரான் கூட நம்ம சாபகார் போர்ட் வந்து நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். 2015 வி மேட் திஸ் கான்ட்ராக்ட் அண்ட் 2016 வி ஸ்டார்டட் திஸ் எக்ஸிக்யூஷன் ப்ராஜெக்ட். அப்புறம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ நம்ம வந்து ஷிப்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். சாபகார் போர்ட் இஸ் த நியரஸ்ட் போர்ட். பாகிஸ்தானுக்கு ரொம்ப பக்கத்தில், இந்தியாவோட மும்பை போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடோட போர்ட் நமக்கு. ஸோ வி ஹேவிங் லைக் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டியும் நம்ம வந்து இப்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இந்த 2015 சைன் பண்ணி 2014 ஆப்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட் இயர்லேருந்து ஷிப்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். வாட் எவர் தட் லைக் இட் இஸ் 8 இயர்ஸ்க்கான அக்ரிமெண்ட் அன்னைக்கு போடப்பட்டது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அதை வந்து புதிய அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இந்த சாபகார் போர்ட் எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறீங்க இல்லையா, இட் வில் ஹெல்ப் டு பாகிஸ்தான். நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு போகணும், சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு போனோம்னா ஒரே வழி நமக்கு போகிறதுக்கு பாகிஸ்தான் தான். ஆனால் பாகிஸ்தானுக்கு போகாமல், ஆனால் பாகிஸ்தான் நமக்கு வந்து they will not allow because we having issues with பாகிஸ்தான். அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாவோ இல்லைன்னா ராஜஸ்தான் வழியாவோ பஞ்சாப் வழியாவோ நம்மளை அலோவ் பண்ணுறது இல்லை. ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்
ஈரான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம லேண்ட் வைஸில் போக முடியாது. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக வி மேட் திஸ் ப்ராஜெக்ட். இது ரொம்ப முன்னாடியே நெகோசியேட் பண்ணப்பட்டு ஈரான் கூட நம்ம பண்ண ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டதான் இந்த ப்ராஜெக்ட். இதன் மூலமாக நம்ம சாபஹார் போர்ட், மும்பை போர்ட்லேருந்து ஆர் குஜராத் போர்ட்லேருந்து வி வில் கோ டு சாபஹார் போர்ட். சாபஹார் போர்ட்லேருந்து லேண்ட் வழியாக ட்ரெயின் லேண்ட் வழியாக நம்ம வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லை, INSTC காரிடார், இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அதுவும் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். இன்டர்நேஷ்னலைசேஷன், வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ், மும்பை டு சென்ட் பீட்டர்ஸ்பர்க், பந்தர் அப்பாஸ் போர்ட்டு, சாபஹார் போர்ட்டு, அப்புறம் டர்க்கி வழியாக வி வில் கோ டு சென்ட் பீட்டர்ஸ்பர்க், தட் இஸ் இன் ரஷ்யா. ஸோ இது வந்து ட்ரேட் ரூட்ஸை வந்து கம்மி பண்ணும், அதிகமான ட்ரேடை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் தான் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்ஸ் அப்புறம் டீட்டெயில்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்னது தான் யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தி. அப்புறம் ஆப்கானிஸ்தானில் கோவிட் வந்தப்போ, நம்ம கொரோனாவில் பாதிக்கப்பட்டப்போ ஆப்கானிஸ்தானில் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமாக இந்த ரூட்டை நம்ம பயன்படுத்தணும், சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அண்ட் தென் 7th article related to the human rights accreditation status deferred. அது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் மந்த், தட் இஸ் 23rd நினைக்கிறேன், அந்த டைம் பீரியட்ல இட் கேம் இன் நியூஸ். 23rd இல்லைன்னா 24th இருக்கும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்ற இட்ஸ் அன் இந்தியன் பாடி ஹேவிங் எ சேர்பர்சன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய பர்சன், ரிட்டையர்ட் பர்சன். தகுதினா கெப்பாசிட்டி, இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான தகுதி, ரிட்டையர்டாக இருக்கணும் அந்த பர்சன். இல்லை அப்புறம் 3 members ஆர் தேர் எக்ஸ்ட்ரா. அவங்க எல்லாமே ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணப்படணும். இவங்க எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 3 members ஃப்ரம் தி ஹியூமன் ரைட்ஸ் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன். அப்புறம் 7 பேர் வந்து எக்ஸ்அஃபிஷியோ சேர்மனாக எக்ஸ்அஃபிஷியோ மெம்பராக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நேஷனல் கமிஷன் ஃபார் SC, ST, OBC, உமன் கமிஷன், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதில் 7. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, அப்புறம் ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. இவங்க இந்த குழு தான் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். This chairperson can be removed by the president after consultation with the Supreme Court. இவங்களோட டென்யூர் வந்து 70 வருஷம் ஆர் 3 years ஆஃப் டென்யூர். 70 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். திருப்பி அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் அப்பாயின்ட் பண்ணப்படக்கூடாது, ஆனால் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணப்படலாம் அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது எதுக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, there is a global alliance of national human rights institution, GAN HIRI அப்படின்னு பேர், குளோபல் அலையன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, 1993 உருவாக்கப்படும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இவங்க வந்து ரேட்டிங் பண்ணுறாங்க, அக்ரெடிஷன் கொடுக்குறாங்க, அங்கீகாரம் AB அப்படின்ற ரேட்டிங்கில். அதில் இந்தியாவுக்கான ஹியூமன் ரைட்ஸ் எதை அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்டாக இவங்க இருக்காங்க. அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எல்லாம் கொஸ்டின் பண்ணணும், தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அநியாயம் இழைக்கப்படுறவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். அதான் இவங்களோட வேலை. இதை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா they will get a good status. இதில் 120 நாடுகள் மெம்பராக இருக்காங்க இந்த குளோபல் அலையன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அதில் 88 நாடுகளுக்கு A ஸ்டேட்டஸ் இருக்கு, 32 நாடுகள் B ஸ்டேட்டஸோட இருக்கு. கடந்த 2 வருஷமா நமக்கு வந்து B ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் நமக்கு வந்து B ஸ்டேட்டஸே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர்ஸ்ல நம்ம ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், நம்ம இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்ல அப்பாயின்மெண்ட் வந்து டிரான்ஸ்பேரண்டா இல்லை. சில இன்வெஸ்டிகேஷன் பண்றது, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ண தப்புகளுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலீஸே அனுப்புறாங்க, திருப்பியும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரே அனுப்புறாங்க. அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா இருக்கும் அப்படின்றது. ஸோ அவங்க அதன் அடிப்படையில் இந்தியா வந்து ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதுல B ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன B ரேட்டிங் கொடுக்குறதுனால என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், இப்போ காசால இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள்,
அது மாதிரி பாலஸ்தீன்ஸ் இஸ்ரேலில் நடத்தக்கூடிய தாக்குதல், குழந்தைங்கள்லாம் சாகுறாங்க இல்லையா, அதுக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் வரும்போது, இல்லைன்னா ஸ்ரீலங்காவில் தமிழ்ஸ் பாதிக்கப்பட்டப்போ அந்த இஷ்யூ, ரோஹிங்கியா இஷ்யூ, இதே மாதிரி உலக அளவில் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸுக்கான டிபேட்ஸ் நடக்கும். அந்த டிபேட்டில் இந்தியா வந்து வாக்களிக்கிறதுக்கான தன்மையை இழந்துருவாங்க, ரைட்ஸை இழந்துருவாங்க. அது வந்து மிகப்பெரிய, இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட நாடு, வாக்களிக்கிற உரிமை இல்லை அப்படின்னா அது நம்மளோட மாண்புக்கு அது லைக் மதிப்பு குறைவாக இருக்கும். அப்படின்றதுனால இது இந்த பி கிரேடிங் வந்து இந்தியாவுக்கு ஒரு தலைக்குனிவு தான். சரியா? ஸோ நீங்கள் அது பார்க்க வேணாம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் இந்த குளோபல் அலையன்ஸ் ஃபார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். The next article related to the Vietnam country வந்து they have demanded for non-market economy statusலேருந்து மார்க்கெட் எக்கனாமி ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து யூஎஸ் கொடுக்கணும் அப்படின்ற கேட்டிருக்காங்க. இது வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். யூஎஸ் கண்ட்ரி ஒரு கண்ட்ரி கூட ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து ருப்பி கன்வெர்டபிலிட்டி ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா அலோவ் பண்ணணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணணும். ஸ்டேட் வந்து இப்போ வியட்நாம் எடுத்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டேட் ஓன்டாக இருக்கும், அப்படி கண்ட்ரோல். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அங்கே நடக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட தான் அவங்க ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு மீறியும் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஆனால் வியட்நாம் அந்த பொருட்களை அமெரிக்கா கொண்டு போகும்போது ஆன்டி டம்பிங் டியூட்டி அதிகமாக போடுவாங்க, டேரிஃப் அதிகமாக போடுவாங்க. அதனால அவங்களால வியட்நாம் ப்ராடக்ட்டை அமெரிக்காவில் விற்க முடியாது. ஸோ இப்போ நான் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸில் இருக்காங்க. நான் எது கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன். இந்த கேட்டகரியில் கன்வெர்டபிலிட்டி ஆஃப் ருப்பி வந்து ருப்பி இல்லை, வியட்நாமீஸ் அவங்களோட கரன்சி வந்து கன்வெர்டபிலிட்டி டாலருக்கு நிகராக அலோவ் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து லைக் நெகட்டிவ் மார்க்கிங் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 100% அலோவ் பண்ணலைன்னா அதில் இஷ்யூஸ் இருக்கும். அது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அந்த நாடுகள் அதிகமாக நடக்குன்னா யூஎஸ் வந்து நார்மலாக ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் வியட்நாமோட ஸ்டேட்டஸ் வந்து நான் எக்கனாமிக் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸில் இருக்குது. அதை வந்து எக்கனாமிக் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு மாற்றுறது கேட்டிருந்தாங்க. அப்படி மாற்றினா மட்டும்தான் அமெரிக்காவில் போகக்கூடிய வியட்நாமோட பொருளுக்கு டம்பிங் டியூட்டிஸ், ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்து போட மாட்டாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் ஆஸ்ட். ஸோ இந்த க்ரைட்டீரியா தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா இந்தியா ரிலேஷன்ஷிப்புக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வியட்நாம் இஷ்யூஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். சரியா? அது அமெரிக்கா வியட்நாம் ரிலேஷன். இதில் இந்த ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கோங்க. நான் எக்கனாமிக் மார்க்கெட் ஸ்டேட்டஸ்னா என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. Then there is an exercise called as Exercise Shakti. It's between France and India. மேகாலயால கண்டக்ட் பண்றாங்க. That's why it came in news. இப்போ நடந்துட்டு இருக்கு. 7th edition is happening. It's a military exercise between India and France. மேகாலயால நடக்குது இந்த வாட்டி. நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So that's all about the current affairs. Now we will move on to the MCQs. So question number 1, which of the following statements is are correct regarding Indian Ocean dipoles? Options are: it is rapidly rotating storm system that rotate counterclockwise in the northern hemisphere. Option B, it is a flood resulting from the sudden and rapid release of water from a glacial lake. Option C, it is a climate pattern that results in irregular oscillations of sea surface temperatures. Then fourth option, it is an area that acts as a boundary or transition between two ecosystems. Question number 2, with reference to the World Migration Report 2024, consider the following statements. Statement number 1, it is published by World Economic Forum. Statement number 2, China is the origin of the largest number of international migrants. Option C, India is the top remittance recipient country in the world. Options are: A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 3, consider the following statements regarding solar power production. Statement number 1, India is the world's third largest producer of solar power.
Statement number 2, the United States is the largest producer of solar power in the world. So which of the given above statements these are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, there are places Lipu Lake, Libya, Dura and Kalapani are in news related to which of the following? Options are A, border dispute between A, India and Pakistan. இந்த places வந்து borderல வரும். அது எந்த border அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் பாகிஸ்தான் border இல்ல B ஆப்ஷன் வந்து territorial disputes between Israel and Syria. Option C, conflict between India and Nepal. D option, maritime disputes in the South China Sea. Question number 5, consider the following statements. Statement number 1, the Supreme Court of India has recognized the right to die with dignity as a fundamental aspect of right to life under Article 21. Statement number 2, the right to peaceful death is not explicitly mentioned in the Indian Constitution. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. So question number 1, answer is D, mutual funds related. Question number 2, answer is B, the pricing technique where only a part of the item is price is advertised. Question number 3, option is A. Question number 4, option is C. Question number 5, option is C. So that's all. So that's all about the current affairs and MCQ. Thanks for joining with us.